விஜய் ரூமில் இருக்காரு. அப்படியே ஃபோனை பார்த்துட்டே இருக்காரு. ஃபோனை கட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே காவேரி வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. என்னங்க ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க. ஏதோ ஃபோனில் கஷ்டமாக சொல்லியிருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை காவேரி, நான் ஒரு இடத்துல வேலை கேட்டேன். அங்கே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் ஓவர் குவாலிஃபிகேஷன், அதனால் எனக்கு வேலை தரலை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி விடுங்க, அந்த வேலை கிடைக்கலனா பரவாயில்ல. நீங்கள் எங்கேயும் வேலைக்கு போய் வேலை செய்கிறது எனக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. அதுக்குள்ளே மறுபடியும் ஃபோன் வருது. அப்படியே அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போயிட்டு அட்டன் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அதுக்குள்ளே காவேரி பர்ஸை பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா அதில் காசே இல்லை. ஒரு 500 மட்டும் இருக்குது. எடுத்து பார்க்குறாங்க. அப்படியே எழுந்து போயிட்டு அவங்க பர்ஸில் இருக்க காசை எடுத்துகிட்டு வந்து விஜயோட அந்த பர்ஸில் வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. விஜய் அங்கேருந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு கிட்ட வராரு. வந்துட்டு அந்த பர்ஸை எடுக்கிறாரு. எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா பணம் இருக்குது. என்ன காவேரி, நீ என்னோடய பர்ஸில் பணம் வச்சியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்கிட்ட பணம் இல்லைன்னு நீ நினச்சியா? அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் இல்லை காவேரி. என்கிட்ட பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது. அதில் நிறைய பணம் இருக்குது. இங்கே பாரு, என்கிட்ட கார்டு கூட இருக்குது. நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற? என்னோடய ஒய்ஃபு, குழந்தை எல்லாரையும் பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? அதனால் எப்போவுமே என்கிட்ட பணம் இருக்கும், சரியா? நீ அதை பற்றிலாம் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாத. என்னை பற்றி நீ ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்குது. நீ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பணத்தை எடுத்து காவேரிக்கிட்டே கொடுக்குறாரு. காவேரி வாங்கிக்கிறாங்க. இங்கே பாரு, என்னால் உங்கள் எல்லாரையுமே பார்த்துக்க முடியும், புரியுதா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இங்கே பாரு, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமே நான் தாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நான் மட்டும் உங்கள் கூடவே வந்திருந்தா நீங்கள் தாத்தா பாட்டி எல்லாரையும் விட்டுட்டு இன்றைக்கி எனக்காக இங்கே வந்திருக்க மாட்டீங்கல்ல. எல்லாத்துக்குமே காரணமே நான் தாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இப்போ புரியுதா உனக்கு? நீ என் கூட இருந்திருக்கலாம்ல, எதுக்காக என்னை விட்டுட்டு வந்த? இப்போ பாரு எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாங்க, தாத்தா பாட்டிலாம் பாவம் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான் காவேரி. ஆனால் தாத்தா பாட்டி இவங்க கூட நான் இருந்திருக்கேன். நல்ல ஒரு பேரனாக நான் இருந்திருக்கேன். இப்போது நல்ல ஒரு புருஷனாக நான் இருக்கணும். அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு குழந்தைக்கு நல்ல அப்பாவாக நான் இருக்கணும். ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக நான் இருந்திருக்கேன். அதனால தான் இப்போ நீ தான் முக்கியம்னு நான் வந்திருக்கேன். புரியுதா? இது எல்லாமே மாறும். இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாகும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு நான் ஒர்த்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் காவேரி, என்னடி பேசிகிட்ருக்க? நீ தாண்டி எனக்கு எல்லாமே. இன்னும் ஒரு வாட்டி என்னை இப்படி கேள்வி கேட்டு இவ்வளோ நீளமாக பதில் சொல்ல வச்ச, அப்புறம் என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியாது. அப்படியே மண்டையை உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க இல்லை, ஆனால் நீங்கள் சூப்பருங்க. நீங்கள் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நீங்கள் ரொம்ப 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 பெரிய மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே விஜய் அப்படியே பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. குமரன் இருக்கார். அப்படியே துணி எல்லாமே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கார். பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே பாட்டு கேட்குறாரு. பாட்டு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த பாட்டை அப்படியே பாடுறாரு. பாடும்போது அப்படியே கங்கா பார்க்குறாங்க, கடுப்பாகுறாங்க. இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? இப்படி பாட்டு கேட்குறாரு, அதுவும் சந்தோஷமாக இருக்காரு. எதுக்காக இப்படி சந்தோஷமாக இருக்காரு? வீட்டில் இவருக்கு ஒரு மரியாதையே கிடையாது. ஆனால் இவர் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், ஆமாம் ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் தரணுமே, தைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ கங்கா, அதெல்லாம் நான் எப்போவோ தைச்சி கொடுத்துட்டேன். அவங்கக்கிட்ட தைச்சி கொடுத்துட்டு அவங்க பணமும் கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் பாட்டு கேட்குறாரு. அப்படியே கோவமாக வருது கங்காவுக்கு. என்னங்க, இங்கே பாருங்க, இன்னும் நிறைய துணிலாம் இருக்குது, சீக்கிரம் தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தச்சுக்கலாம் கங்கா, நீ ஏன் டென்ஷன் ஆகிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, வீட்டில் உங்களுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. இங்கே பாருங்கள், வீட்டில் போய் எடுப்படி வெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வாடகை கட்டிட்டீங்களா? அன்றைக்கி கட்டணும்ல 1ஆம் தேதி அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. கட்டிடலாம் கங்கா, பணம் இருக்குது. நான் சொல்கிறது கடைக்கு இல்லை, வீட்டுக்கு நீங்கள் வாடகை கட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுக்கா? இல்லையே, அத்தைக்கிட்ட பணம் கொடுப்போம், அத்தை போய் தானே வாடகை கட்டுவாங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இனிமேல் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. நீங்களே டைரெக்டாக போய்ட்டு வாடகை கட்டுங்க. நாம் வாடகை கட்டி தான் விஜய் இருக்கிறது தெரியணும், புரியுதா? முன்னாடியே போய் அவர்லாம் வாடகை கட்டவே கூடாது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஏன் கங்கா நீ இப்படிலாம் பேசிகிட்ருக்க? உனக்கு ஏன் இப்படிலாம் யோசிக்கிற நீ அப்படின்னு குமரன்
குமரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் இனிமேல் உங்களுக்கு தான் மரியாதை கிடைக்கணும், புரியுதா? உங்களோட கௌரவத்துக்காக நான் போராடிட்டு இருக்கேன், நீங்கள் அதை பற்றி ஒரு துளி கூட கவலையே படாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு கங்கா, நானும் அப்படி நினைக்க மாட்டேன், அவரும் அப்படி நினைக்க மாட்டார். நாங்கள் 2 பேரும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டோம். நீ மட்டும்தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கங்கா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தேவையில்லாத என்னை கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அப்படியே வெளியே போகிறாரு. அப்படியே கங்கா ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க, பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. யமுனா வராங்க. வந்தவொடனே பேசிகிட்டு இருக்காங்க, எங்கள் மாமாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரா வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இவரை மதிக்கிறதே இல்லை, அந்த காவேரி தான் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, விஜய் தான் பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், எல்லாம் அப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. அங்கே நிவின் அப்படியே பார்க்குறாங்க, பார்த்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே நிவின் எழுந்து வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராரு. அவங்க அம்மா வராங்க. வந்தோடனே அப்படியே பார்க்குறாங்க. யமுனாவை பார்த்தாலே சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல, அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அத்தை எப்படி அத்தை இருக்கீங்க அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. ஆ ஆ, நீ இருக்கும்போது நான் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே எழுந்து போகிறாங்க. போயிட்டு உட்காடுறாங்க. நிவின் அவங்க அம்மா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டா ஏன்டா இப்படி ஒரு கல்யாணம் பண்ண, இவளை நீ எதுக்குடா கல்யாணம் பண்ண, நீ சும்மாவே இறந்துருக்கலாம், அவளை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி விடு, அட்லீஸ்ட் நீயாவது சந்தோஷமாக இருக்கியா? அதுவும் கிடையாது, உன் சந்தோஷமும் போச்சு. ஏன்டா இப்படி கல்யாணம் பண்ண, நீயும் நிம்மதியாக இல்லை, எங்களையும் நிம்மதியாக இருக்க விடலை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. நிவின் அப்படியே அமைதியாக இருக்கார். ஆனால் யமுனாவுக்கு மட்டும் அப்படியே கடுப்பாக இருக்குது, பயங்கரமாக அப்படியே டென்ஷனாக இருக்குது. என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அவர் என்னை கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வச்சில்ல, இதில் இவங்க வேற போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே பயங்கரமாக கடுப்பாக இருக்காங்க. காவேரி யோசிக்கிறாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே போயிட்டு அங்கே சமையல் ரூமில் சாரதா எல்லாம் சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது பேசுகிறாங்க. இங்கே பாருமா, நல்லா தெரிஞ்சுக்கோ, இங்கே அப்பளம் கொடுக்கணும், அங்கே அப்பளம் கொடுக்கணும், அது எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிடி, நீ என்ன எவ்வளோ சொல்கிறியோ அது எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சொல்லுடி, என்ன சொல்லணும்? இல்லைம்மா, நீ வந்துட்டு ஏதாவது செய்யணும்னா அப்படின்னு நீ என்கிட்டயே சொல்லுமா, நீ மாமா கிட்ட முன்ன மாதிரி எந்த வேலையும் வாங்காதம்மா, அக்காவுக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாடி, அதெல்லாம் நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ரொம்ப தாண்டி ஓவராக பேசிகிட்டு இருக்கா, அவள் ஏன்டி திடீர்னு இப்படி மாறினா, நல்லா தானடி இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுமா, அக்கா மாறினா மாறிட்டு போட்டோம், ஆனால் நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ சரியா, தப்பாக எதுவுமே பேசிடாத, நீ எந்த வேலையும் மாமா கிட்ட வாங்காத, முடிஞ்ச அளவுக்கு நீயே செய்யுமா, அப்படி செய்ய முடியல நீ என்கிட்ட சொல்லு, நான் செய்கிறேன் சரியா, தேவையில்லாத கங்கா அக்காவை கோவப்படுத்தவே வேண்டாம், ஏன்னா அக்காவும் மாசமாக இருக்குது, இப்போ கோவப்படுறது அந்தளவுக்கு நல்லதில்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரிடி சரிடி, எனக்கும் எல்லாமே புரியுது, ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்டயே வேலை சொல்லி சொல்லி பழகிட்டேன், எப்படி சரி பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இனிமேல் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோமா, தயவு செய்து அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி சரி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நீ போ, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் சரியா, கறி கடைக்கு போகிறதுனா கூட நானே போய் வாங்கிக்கிறேன், நான் வந்து அவர் எந்த வேலையும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா பார்த்துக்கோமா அப்படின்னு அங்கேருந்து காவேரி